கேரளாவில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் டார்கெட்டை முடிக்காத ஊழியர்களை பெல்ட்டால் கட்டி நாய்கள் போல அழைத்து சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மனிதாபிமானமற்ற செயல் குறித்து விசாரணை நடத்த கேரள தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பார்க்கலாம். டார்கெட்டை முடிக்க மாட்டியா? அப்ப உனக்கு இதுதான் தண்டனை என ஊழியர்களின் கழுத்தில் நாய்களை கட்டும் பெல்ட்டை கட்டி அவர்களை முட்டி போட வைத்து அழைத்து சென்ற காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் கொச்சி அருகே இருக்கும் கலூரில் உள்ள ஒரு தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியாகி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதில் ஊழியர்கள் சிலரின் கழுத்தில் நாய்கள் கழுத்தில் கட்டப்படும் பெல்ட்டை கட்டி அவர்களை முட்டி போட வைத்து அழைத்து சென்று தரையை நக்க வைப்பதும் ஆடைகளை களையச் செய்வதும் இடம்பெற்றுள்ளது. அந்த நிறுவனத்தில் டார்கெட்டை முடிக்காத ஊழியர்களுக்கு இந்த மனிதாபிமானமற்ற தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கேரள தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். மேலும் மாநில மனித உரிமைகள் ஆணையமும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் வீடியோவில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட ஊழியர் இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஊழியர்கள் சித்திரவதை செய்யப்படும் வீடியோ சில மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என்றும் அப்போது அந்த நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த ஒருவரால் வலுக்கட்டாயமாக எடுக்கப்பட்டவை என்றும் தெரிவித்துள்ளார். வேலையை விட்டு சென்ற அவர் நிறுவனத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே தற்போது இந்த வீடியோக்களை பரவவிட்டு இருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ள கேரள மாநில இளைஞர் ஆணையம் இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. மார்க்கெட்டிங் நிறுவனங்களில் டார்கெட்டை முடிக்க ஊழியர்களுக்கு மிகுந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் குவிந்து வரும் நிலையில் தற்போது மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் டார்கெட் முடிக்காத ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொடூர தண்டனை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.